வாழ்க்கை படகு அலையும் பொழுது அலைகள் மீது அசைவது உம் திருப்பாதங்கள். மாயையான உலகுதனில் மயங்கும் பொழுது மதியை தந்து மார்போடு அணைக்கும் கரங்கள். இறைவா 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 சுவாசம் நீயே இறைவா, நேசம் நீயே தலைவா. என் இதய கோவில் தன்னில் உன்னை நான் காணும் வரம் தாயோ. மார்க் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 32-33 இறை வார்த்தைகள். ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்திலுள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்த நேரம் எப்பொழுது வரும் என உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய நாள். கடவுள் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதமான நாள், அருளின் நாள். எனவே அந்த அருளின் நாளை நாம் அனுபவிக்க வேண்டும், நல்ல வழியில் அனுபவிக்க வேண்டும். நன்மைகளை நாடி தேடிச் சென்று செய்து கடவுளுடைய வல்லமையை உணர்ந்து வாழ வேண்டும். தவறான பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுத்து தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து மனம் போன போக்கிலே பாவத்தில் விழுந்தோம் என்றால் இந்த ஆண்டவருடைய நாளை, ஆண்டவருடைய வருகையை, ஆண்டவருடைய உடனிருப்பை, அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம் வாழ்வில் நாம் உணரப்பதில்லை, நம் வாழ்வில் நாம் அனுபவிப்பதில்லை. அந்த இயேசுவினுடைய அருள் நமக்குள் நுழைவதில்லை. மாறாக சாத்தான் நமக்குள் புகுந்து விடுகிறான், சாத்தான் நமக்குள் நுழைந்து விடுகிறான். அவை நம்மை ஆட்டி படைக்கிறான், அவன் நம்மை அவனுடைய பிடியில் வைத்துக் கொள்ளுகிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் நம்மை தயாரிக்க வேண்டும், பரிசுத்தமாய் நம்மை தயாரிக்க வேண்டும், தூயவர்களாய் வாழ்வதற்காக நம்மை தயாரிக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதோ நம் மத்தியில் வல்லமையாய் எழுந்தருளி இருக்கிற நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். இயேசு என்னோடு உடன் இருக்கிறார் என்பதை அன்றாட வாழ்வில் அனுபவிப்போம். இந்த அதிகாலை நற்கருணை ஆசீர்வாதம் நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிற ஆசீர்வாதமாய் மாற இறைவனிடத்தில் ஜெபிப்போம். துன்பங்கள் மறைய, கவலைகள் தீர, கஷ்டங்கள் போக, நோய்கள் குணமாக நற்கருணை ஆண்டவரே எழுந்தருளி வாரும், என்னை ஆசீர்வதிக்க வாரும், என்னை ஆட்கொள்ள வாரும், என்னை துணையாக வாரும், எனக்கு வழிகாட்ட வாரும், ஆண்டவரே என் மீது அருளையும் ஆசிரியையும் பொழிய வாரும் என்று சொல்லி இந்த நாளை நற்கருணை ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து அவருடைய நல்லாசிரை பெற்று துவங்குவோம். இந்த நாள் இனிய நாளாக நமக்கு அமைவதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னை நான் காணும் வரம் தாயோ.